என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. போறாங்க ஜாலியா அவங்க வீட்டோட தீபாவளியை கொண்டாடலாம். பார்த்துலாமா? நான் வந்து ஒண்ணுக்கு அடிப்பேனா வந்து இதை பார்த்துட்டு இருப்போம். நான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். ஒருத்தர் இது அதுக்கு மேல ஆக்டிங் திலகம், சும்மா சும்மா ஆக்டிங். காட்சிகள் மாறுவதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த டைமும் பார்வதி அதே போல அழுகிறாங்க. செஞ்சு விட்டா அப்புறம் அழகு. சாட்டர்டேல விஜய் சேதுபதி பேசிட்டு போன பிறகு இதே போலதான் அழுதாங்க. இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன்னு இதே போலவே இந்த வாரமும் அழுதுட்டு இருக்காங்க. சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. மட்டும் என்னால சப்போர்ட் பண்ணியே பேச முடியல. நானும் சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறேன், ஆனா அந்த மாதிரி நடந்துட்டு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் நடந்த பிக் பாஸ் கொடுமைகள், கம்மியா ஃபேக்கா நடிக்கிறாங்களா, கம்முவின் கைவாளித்தனம், அதுக்கு இந்த மாதிரி டர்ட்டி கேம் விளையாடக்கூடாது, அன்பு கேங் 2.0 வெர்சஸ் பாய்சன் கேங். அதுவும் சரி கிடையாது, இது சரி கிடையாது. என்னது காதல் கொடுமைகள். அப்ப அப்படியா இருக்கு? காதல் மாதிரியே இல்ல, ரொம்ப ஓவரா போகுது. இருமுகம் இருமுகம் கொண்ட நபர் இவர். ரியல் ஃபேஸ், அவங்க கத்துறது, அந்த பேசுறது, அந்த பார்வதியை போயிட்டு இருமுகன் சொல்றீங்களா? ஒரு முகம் தான். பார்வதியை பார்த்துட்டு இருமுகன் சொல்றாங்க. யுவாகரனோட ரேம்ப் வாக் பண்ணுன்னு சொன்ன போது அவ்வளவு ஒரு பின் வாங்கினாங்க. அவங்களுக்கு இருமுகம் இல்லடா, பலமுகம் இருக்கா. அவங்க சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முகம் கூட நல்லா இல்ல. பார்வதிக்கு இருக்க எல்லாமே கேவலமான முகங்கள் தான். அது எல்லாத்தையும் பார்க்கலாம். வெளியில வந்து இவங்க கிட்ட எல்லாம் அக்கா அண்ணா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ரம்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டபுள் ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட உண்மைதான். எப்போதுமே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஆக்டிங் தெரியுமா? ஆனா போட்டு சண்டை போடுற வெளியே அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. குடும்பம் வேணுமா தெரியலையே. அதுக்கான எஃபர்ட் வந்து எதுவுமே போடல. எல்லாரும் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுறது, ஒரு கஷ்டம்னா கூட இருந்து அரவணைக்கிறது, ஏதாவது ஒரு சங்கடம்னா அதை வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணி அவங்க சேர்த்து வைக்க பாக்குறது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அட்ஜஸ்ட் பண்ணி போறது, ஷேர் பண்ணி சாப்பிடுறது. நீங்க எடுத்துட்டா நாங்க எல்லாம் நக்குறதா? இதுதான் ஃபேமிலியா? வார்த்தைகளை செய்ய பேசாமல இந்த மாதிரி எதையுமே பண்ணல. வயிற்றுக்கு சொத்து தானே திங்கிறீங்க, அப்படி கேட்குறது. ஒரு மீனிங் என்ன உங்களுக்கே தெரியும். ஒரு குடும்பத்துக்குள்ள இப்படிதான் பேசுவீங்களா? எல்லாரும் பாத்துருக்காங்க. என்ன இவங்க வந்து குடும்பம் சொல்லிட்டு சிம்பத்தி மட்டும் தான் தவிர வேற எதுவுமே பண்ணலையே அப்படின்னு டைரக்டாவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. அதை வந்துட்டு எல்லாருமே ஃபேக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஃபேக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா குடும்பம் சொல்லிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றதா ஃபேக்கா தெரிஞ்சுது. இதெல்லாம் அப்படிலாம் யாரும் விட மாட்டாங்க. குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க பாருங்க. அப்பவே நம்ம சுதாரிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இந்த பிக் பாஸ் வீடுங்கிறது கொடூர மிருகங்கள் வாழ்ற காடு. இங்க சிங்கங்களும் சிறுத்தைகளும் கரடிகளும் குரங்குகளும் நரிகளும் ஓநாய்களும் விஷப்பாம்புகளும் இருக்கிற இடம் இது. இது என்னது? அடிச்சிட்டு போகுது அந்த கதர்வா. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்குமா? அதனால இதையே சொல்லி ஏமாத்த முடியாது. ரொம்ப நாளே மாட்டிக்கிட்டாங்க. ஆனா பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு கன்னிங் ஃபேஸ் இருக்கு. இதுக்கப்புறம் குடும்பம்னு சொல்லிட்டு எவனாவது வரட்டும். அது வீட்டுக்குள்ள வந்தீங்க கருமாதி பண்ணிடுவேன். அடுத்து கம்முவின் கைவாளித்தனம். நீ கை அருகி பேசுறியா? இந்த பிக் பாஸ் வீட்லயே 1ஆம் நம்பர் மட்டிக்கு திவாகர். ஆனா அவனை மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். அதான் விஷயம்.
பேசவும் தெரியல, கேம் விளையாடவும் தெரியல, ஒரு கேம புரிஞ்சுக்கிறது கூட இல்ல. இன்னொருத்தன் எடுத்து சொல்லி கொடுத்தா கூட புரிஞ்சுக்க முடியல. என்னடா இது? இதுல வர புதுசா பாடு கூட சேர்ந்துட்டாங்க. அதான் ரெண்டு கல்ச்சரையும் ஒன்னா சேர்ந்தது. மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டு கொளுத்துன கதையா கிட்ட அட்வைஸ் கேட்டு இருக்காரு. அவங்களே ஒரு ஒஸ்டான கேம் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அவங்களுக்குன்னா விடுவாங்களா? விடுவாங்களா? கண்டிப்பா விட மாட்டாங்க. அந்த கத்தியால குத்துற கேமே அவங்களுக்கு தெரியாம தான் குத்தணும். இதுல வந்து முதல்ல குத்திட்டாங்க. கேடா குத்த கூடாது. கேம் ஸ்டாப் ஆயிருக்குன்னு அவர் சொன்னாரா? முதுகுல குத்த கூடாதுமா. அந்த கேமே அப்படிதான், பார்க்காத நேரத்துல தானே குத்தணும். இவர் ஒண்ணு கடிக்கிறது ரெஸ்ட் ரூம் போவாராம், மொத்தம் அடக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன? நான் வந்து ஒண்ணு கடிப்பேனா வந்து இதை பாத்துட்டு இருப்போம். நான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 2 பேரும் இங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு விவரமான ஆகலாம் சொல்லிட்டு போறாராம். இதுல வர நான் ஜெயிச்சு வந்துட்டேன். ஓட்டிங்ல வரல, ஜெயிச்சு வந்திருக்கோம். மரியாதை கொடுக்கணும். அந்த இடத்துல கமருதீன் பேச வெறிதான் ஆச்சு. அவன் பேச அவன் அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலர் விட்டு ஏத்தி இறங்கணும் தோணுச்சு. சென்சே எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பேசாத. சீக்கிரமா கமுவை அனுப்பி விடுங்க. இந்த சண்டையில சுபிக்ஷா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, அது வந்து ரொம்ப தப்பான வார்த்தை. எங்கேருந்து வந்திருக்க, எப்படி வளர்ந்துருக்கன்றத காட்டுது. என்னடா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்காரு. ரொம்ப தப்பான வார்த்தை. இத கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்டே ஆகணும். எங்கேருந்து வந்திருக்க, எப்படி வளர்ந்துருக்கன்றத காட்டுது. அதே போல திவாகர் பத்தியும் கமருதீன் ஒண்ணு சொல்லியிருக்காரு. மீச எடுத்துட்டா அப்பதான் அவரோட பாலினமே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கமருதீனுக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கணும். இப்பதான் அவரோட பைத்தியனா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இவருதான் 1ஆம் நம்பர் கிறுக்குவா இருக்காரு. நீயும் திவாகர் மாதிரிதான். திவாகரே மிஞ்சிட்டாரு. அதான் கமருதீன் எவ்வளவு கேவலமான ஒரு ஆளுன்னு இதையே விஜய் சேதுபதி கண்டுக்காம இருக்காருங்கிறதே தெரியல. கண்டிப்பா பேசுவாருன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனையில பார்வதி கமருதீன் சேர்ந்து கேவலமா ஒரு விஷயம் பண்ணாங்க. பெருமை வேற. இந்த இடத்துல கமருதீன் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. எடுத்து நானே வச்சுட்டேன் சார். சிரிக்காம பட்டு அப்புறம் போட்டு கேக்குறாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த 2 இடத்துலயும் கமருதீன் வந்து ஒரு கேவலமான ஆளுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு விஷயம், பார்வதி உண்மையானவங்களா இருந்தா திவாகர் கிட்ட பண்ணும்போது கோவப்பட்ட மாதிரி சுபிக்ஷா கிட்ட பண்ணும்போது கோவப்பட்டாங்கல்ல, இதுதான் பார்வதி. இது 2 முகம் தான், இன்னும் பல முகங்கள் இருக்கு. இதுல வேற பார்வதி தப்பு பண்ணாலும் உண்மையா இருக்காங்க. சப்போர்ட் பண்றாங்க. எதுக்கு தெரியாம பிக் பாஸ் வீட்டு காதலா கன்றாவியா இருக்கு. நிறைய பேர் கமருதீனோட எக்ஸ் வந்து ஆதிரைங்கிறாங்க. கன்றாவி ஓடுதுன்னு தெரியல. இவருக்கு வெளியில ஆள் இருக்குங்கிறாங்க. காதல் கண்ணன் கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்ல எல்லாம் பாப்பாங்க. பார்த்தாலும் பரவாயில்ல, என்ன பண்றாங்க? ஒரு வாய்ப்பு கிடைக்காதோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போட்டோம். ஆனா அது ரொம்ப கேவலமா இருக்கு. பார்த்த இது ஐயோ கேவலமா தான் தோணுது. நீங்கன்னா எதுக்காகடா பிக் பாஸ் வந்தீங்க? இப்ப என்னடா போகுது? இதுவும் ஒரு விதமான கண்டென்ட் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருந்தா பரவாயில்ல, ஆனா ரொம்ப நாராசமா இருக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப நாராசமா இருக்கு சார். பேசுறது நிறைய துஷாருக்கு தலை பதவியே போச்சு. பதவி உங்களிடம் இருந்து பறிக்கப்படுகிறது. மைக்கே போடாம ஒரு பாட்டுக்கு போயிட்டு தலை பதவி போச்சு. நாம அத பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சுக்கணும்ல. இன்னொருத்தங்க நம்ம எளியா பாக்குறதும் புரியா பாக்குறதும் நம்ம எப்படி நடந்து வச்சிருக்கு சார். அரோராக்கு கூட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஏதோ குறைச்சு நான் வெளில போய் என்னடா பண்ணுவேன் தெரியாது. சொன்னா நம்மள பைத்தியம் சொல்லுவானுங்க. நம்ம அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆனா அது பார்வதி மட்டும் எடுக்கல. உங்களுக்கு அது புரியல. உட்காருங்க. விஜய் சேதுபதி துஷாருக்கு ஒரு அறிவுரை சொல்லணும். இன்னைக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருந்தாரு. அது அவனுக்கு பத்தாதுங்க. டைரக்டா மண்டையில அடிங்க. டைரக்டா சொன்னது அடிச்சாலே அவன் புரிஞ்சு போறான்னு தெரியுது. அது வேற விஷயம். நான் டைரக்டா சொல்லிடுங்க, இது மாதிரி அரோராக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்காம. ஆனா அது பார்வதி மட்டும் எடுக்கல. உங்களுக்கு அது புரியல. உட்காருங்க. டைரக்டா சொல்லலாம். வேலையை விட்டுட்டு நீ எதுக்காக வந்து அதுக்கான வேலையை வர்றா அப்படிங்கறத சொன்னா நல்லா இருக்கும். பாரு கபிலா, இந்த துஷ்டனை விட்டு தூரம் போ. எல்லா கஞ்சால சரியா போடும் உனக்கு. இன்னைக்கு சொன்னா வாய்ப்பு இருக்கு. 2.0 வெர்சஸ் பாய்சன் கேங். அந்த இது வந்தது நம்ம பிளான் பண்ணி இல்ல. விஜய்ச்சே நடந்து இதுதான் அன்பு கேங்ங்கிறதே ஒரு ஃபெயில் மாடல் தான். அதை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. கனியக்கா அந்த சபரி வந்து எங்களை கைட் பண்ணுவாங்கண்ணா. இதுல முக்கிய ஆட்களா கனி, சபரி,
கெமி, எஃப்ஜே அப்படின்னு அவங்க கூட சேர ஆட்கள் எல்லாத்தையும் இந்த கேங்குக்குள்ள இணைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நேரம் கேட்ட கேள்வி நீங்க சொல்லிருக்கலாமே, நீங்களும் கனியும் சொல்லிருக்கலாமே. ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்கு இந்த அன்பு, பாசம், ஃபேமிலி இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் லிமிட்டா இருந்தா பரவாயில்ல. ஆனா இவங்க குரூப்பா சேர்றதுனால இந்த கேங்க உடைக்கணுங்கிறதுக்காக தான் விஜய் சேதுபதி இன்னைக்கு பேசினாரு. அதை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கனியாக்காக்குனா நல்ல பேர் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க. எல்லாம் காரக்குழம்பு கனி அன்போட சொல்லிட்டு இருந்தாங்க. வரும்போது உங்களுக்கு ஃபேன்ஸ் காரக்குழம்பு கனி இப்ப கண்ணின் கனி ஆயிட்டாங்க. நல்ல நேம் இருக்கிறவங்க எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்கன்னே தெரியல. கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாமே இப்படியே எடுத்துக்கிட்டு போகணும் சொல்லுங்களேன். அது ஒரு நல்ல பேரை கெடுக்கிறதோட இந்த ஷோவே அவங்களோட அன்பு, பாசம் எல்லாமே ஓகே, நல்ல விஷயம் தான். அது வந்து தப்பான விஷயம் நான் சொல்ல. ஆனா கேம்ல அது இருக்க வேணாம், இருக்க கூடாது. ஆனா முன்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நீ சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா இல்ல கூடாது. ஒரு பக்கம் இந்த அன்பு கேங் இருக்குன்னா இன்னொரு பக்கம் பாய்சன் கேங் இருக்கு. நானும் கத்தி விட்டுட்டு வெளியே போயிடலான்னு கலையரசன் இப்ப புதுசா சேர்ந்திருக்க கமருதீன் ஒரு கேங் தான். இப்ப வர பாய்சன் கேங்ல ஒரு விரிசல் விழுந்திருக்கு. என்னைய மட்டும் சொன்னேன்ல இன்னைக்கு ஆனா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏன்னா பார்வதி பேசுறதுனா 10 நிமிஷத்துக்கு மேல கேக்குற ஒரே ஆள் அதே போல திவாகர் பேசுறதே சிரிக்காம கேக்குற ஒரே ஆள். இந்த சண்டையும் சீக்கிரமா சரியாயி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அன்பு கேங்கோட பாய்சன் கேங் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேங். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த 5 பேர்ல யாரு இன்னைக்கு எலிமினேட் ஆவாங்க நீங்க நம்புறீங்க? அப்சரா. இந்த வாரம் அப்சரா தான் எவிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில தகவல் இருக்கு. பார்க்கலாம். எவிட் ஆகி போறாங்க, ஜாலியா அவங்க வீட்டோட தீபாவளியை கொண்டாடலாம். பாத்துலாமா? எப்பவும் பண்றதுன்னு விஜய் டிவி நிறைய பிரச்சனை பத்தி இன்னும் பேசவே இல்ல. நாளைக்காவது இன்ட்ரெஸ்டிங்கா போகுதான்னு பார்க்கலாம். மீண்டும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி. கடைசியா எல்லாருக்கும் கடைசியா கிடையாது, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சொந்த ஊருக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியா சந்தோஷமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஆனா தீபாவளி நாளைக்கு தானே, எல்லாம் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. நிறைய பேருக்கு மாறி அப்படி இருக்கும். ஆனா நிறைய பேர் வெடியே வெடிக்க மாட்டாங்க. வெடி ரொம்ப கம்மி தான், ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல அவங்க சும்மாவே வெடி வெடிக்க மாட்டேங்கிறாங்க. இதுல ரூல் வேற போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இது வந்து என்ன பண்றது இதுல இவங்க கண்டமணிக்கு இந்த கமருதீன்லாம் கிட்டத்தட்ட ஃபுல் சைக்கோ தான் நினைக்கிறேன். இவரை பார்க்கும்போது திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோன்ற மாதிரி அவரே பண்ண வைக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன வந்துட்டாங்க, திவாகர் பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு அந்த நிலைமைக்கு போற மாதிரி ஆயிருச்சு. இது பார்வதி பாத்தீங்கன்னா, பார்வதி கூட இருக்கவங்களையும் தப்பா சொல்றாங்க. அவங்க இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுறாங்க, இல்லாத போது ஒரு மாதிரி பேசுறாங்க. திவாகர் இருக்கும் போது மத்தவங்க திட்டிட்டு இருக்காங்க. திவாகர் போனோடனே இவ கலையரசனும் பார்வதியும் அவங்க ஒரு வந்து இப்படி எப்பனாலும் இது பண்ணுவான் அவன் பண்ணுவான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அன்பு கேங்கவங்க எல்லாம் யாரு கேட்டது? நாங்க அத சண்டை போட்டும் சாவடிக்கிறோம். அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வெளில வருது. அவங்க நல்லா யூஸ் பண்ணி அவங்க ஏதோ பயங்கர நல்லவங்க மாதிரியும், இவங்கெல்லாம் நல்லதுக்காக போராடுற மாதிரியும் இருக்கிற எல்லாருமே கலிசடை தான். அதுல எந்த கலிசடை மோசமா இருக்கிறது யாருக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு தோணவே இல்ல. ஒருத்தர் கூட தோணல. ஆமா, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. கமருதீனோட எக்ஸ் ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தாரு. அந்த எக்ஸ் வந்து ஆதிரைங்கிறாங்க. எனக்கு அது புரியல உண்மையா என்னன்னு. மேபி அதான் சொல்றல, உள்ள இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்டா இருக்காங்க. ஆனா இங்க காட்டிக்காத மாதிரியே இருக்காங்க. இவரு துஷாருக்கு ஏதோ ஆள் இருக்குங்கிறாரு. ஆனா அரோரா கூட சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அரோரா தான் போற மாதிரி இருந்துச்சு. இவங்க அங்க கமருதீன் கிட்டையும் கடலை போட்டுட்டு இருக்காங்க, துஷார் கிட்டையும் கடலை போடுறதுனால இவங்க வச்சு ஒரு கேம் ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்கு. அப்சரா தான் ஒண்ணுமே பண்ணல, தெரியவே இல்லை. அவங்க அந்த ஒரு கதை சொன்னதோட சரி, அவங்க எது என்ன பண்றாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க. இப்படி இருந்தாங்கன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதான் விஜய் டிவி தான் தூக்கி போட்டிருக்கு. இப்போ மக்கள் ஓட்டு போட்டிருந்தா தப்பிச்சிருப்பாங்க. விஜய் டிவி தூக்கி போடணும், அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கலன்னாலும் தூக்கி போடுறாங்க. ஆமா ஆமா. அது மாதிரி தீபாவளியில ஏதோ வைல்ட் கார்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் யார் வர போறாங்கன்னு தெரியல. துஷார் வந்து வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு, அது கரியர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றா அப்படி இப்படின்னாரு. ஆனா ஒரு கேப்டன் டாஸ்க் எல்லாமே நல்லாதான் பண்றாரு. அந்த மைக்க கழட்டி போட்டிருக்காரு. அதை போடுறதுக்கு இப்ப சொல்றாங்க, திரும்பி உள்ள போயிட்டு
திரும்பியும் போடாமே வராரு. அவரவரா கிட்ட பேசுறதுக்கே அப்படியே அலைஞ்சுக்கிட்டு வர மாதிரியா இருக்கா. அது என்ன விஷயம், அவர் சொன்னதை கூட மறந்துட்டு வராருன்னா அப்போ அதான் காண்டாயிட்டாரு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ். அதான் ஆப் அடிச்சுட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தான். துஷாருக்கு கேப்டன்ஷிப் இப்படி பண்ணாதான் எதுக்காக வந்தோன்னே தெரியும். நீங்க இது அது அவங்க ஏதோ லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க, பண்ணணும்னு வாண்டடா பண்றாங்க, அது நல்லாவே தெரியுது. அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப இதா பண்ணா இது எரிச்சல் தான் வருது. உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப அநியாயத்துக்கு பேசுறாங்க. எத்தனை வாரம் போகும் தெரியல. ஒருத்தவங்களையும் பிடிக்க மாட்டேங்குது இது வரைக்கும் எனக்கு. ஒருத்தருமே பிடிக்கல. நீங்க அடிச்சுக்கிறீங்களா, நல்லா அடிச்சுக்கோ. நீ அடிச்சுக்கிறியா அடிச்சுக்கோ. அந்த ரம்யாலாம் ஐயோ இவங்களோட அவங்க அதுக்கு மேல நடிப்பு. அதான் நான் குடும்பத்துக்காக வந்திருக்கேன் பார்த்தா கண்டமணிக்கு சாப்பாடுக்கே அப்படி திட்டிக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க குடும்பத்துக்காக வந்தா சரி பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், இல்ல நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. எனக்கு வேணும் அப்ப மட்டும் குடும்பம் வராது. அந்த மத்த நேரத்துக்கு அந்த மயங்கி விழுந்தே பாத்தீங்கன்னா அப்போ அவங்க அந்த சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்தாங்க. சாப்பாடு கிடைக்காதனால மயங்கி விழுந்தா நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தான் அவங்க அது பண்ணாங்க. அது பார்த்தா அவங்க கண்டுக்கவே இல்லை. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.